வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2023ல வெளியான ஐரவன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நர்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த நர்ஸும் அந்த ஆட்கள் கிட்ட மாட்டிடுறாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆட்கள் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்த கேங் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த நர்ஸை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சுட்டு கிளம்புறாங்க. எதுக்காக இந்த நர்ஸை கொன்னாங்கன்னு தெரியல. இங்கதான் ஐரவன் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏவை நமக்கு காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா 3வது வாட்டியா ஜெயிச்சிருக்காரு. இப்ப தொண்டர்கள்லாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இவரை வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம கோயிலுக்கு போனோம், நீங்க சாமியால் தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. ஜெயிச்ச எம்எல்ஏவோட சொந்தக்கார பையனா இருப்பாரு. இவர் ஜெயிச்சார்ல, அதனால வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாத ஆசிரமத்தை ரன் பண்ணுவாரு. அந்த ஆசிரமத்துக்கு பெரிய அமௌண்ட்டை இவர் தராரு. இதெல்லாம் ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. எதுக்குப்பா ஆசிரமத்துக்கு போய் இவ்வளவு செலவு பண்ற, இவரே பாத்துக்கிறாருல, நீ வேற காசு தரணுமான்னு கேக்குறாங்க. பசங்களுக்கு செஞ்ச புண்ணியம் தானே, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு, சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அரிக்கான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு, ஆனா சரியான வேலை அமையவே மாட்டேங்குது. இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி உட்காந்துட்டு இருக்க மிதுன் சக்கரவர்த்தி கவனிக்கிறாரு. இவங்க அறிவார்ந்து பேசுறதையும் அவர் கவனிக்கிறாரு. அதனால இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க கிட்ட போய் கார்டை கொடுன்னு சொல்லிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் பக்கத்துல வந்து கார்டை தராரு. நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரி போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த எம்எல்ஏவோட ஒய்ஃப் பூஜைக்கு போனோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னதுக்காக இவரும் மறுநாள் பூஜை பண்றதுக்காக வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வேலை கிடைச்சிருது. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அனாத ஆசிரமத்துல இருக்க பசங்க கூட சேர்ந்த மாதிரி தான் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு அனாதை, அதனால இவங்களுக்கு கிடைக்கிற காசெல்லாம் இங்க வந்து அடிக்கடி தந்துகிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏக்கு ஒரு ஆசிரமம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இந்த ஆசிரமமா இருக்கும். இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் வெளியே வராம இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் உள்ள வந்து அந்த பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான நிதிலாம் பத்தல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க லேடி சொல்றாங்க. மிதுன் சக்கரவர்த்தி கிட்ட தானே இவங்க வேலை பாக்குறாங்க. அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் பாத்திருப்பாங்க. என்னோட பாஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தியும் நான் சொல்றேன், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இங்க இருக்க லேடியும் கேட்டுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த எம்எல்ஏவை காட்டுறாங்க. நைட்டு நேரம் நெஞ்செல்லாம் இவருக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃபும் பையனும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சத்தியமூர்த்தி அப்படின்ற ஒரு டாக்டர் தான் இருக்காரு. அவரும் தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பொலிட்டீஷியன்ல, அதனால மீடியாவை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லணும். இப்ப டாக்டர் சத்தியமூர்த்தி இருக்காருல, மீடியாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. கொரோனா பரவல் அதிகமா இருக்குல்ல, இவருக்கும் கொரோனாவா இருக்கும் சந்தேகப்படுறேன், அப்சர்வேஷன்ல வச்சு பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பத்தி எல்லாம் ஃபேமிலி கிட்டயும் சொல்லிட்டாரு. ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டலாம் விட முடியாது, நாங்க வீட்லயே குவாரண்டைனுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுறோம், நீங்க அங்க வந்து மருந்து மாத்திரை எல்லாம் தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் எவ்வளவோ பேசி பாக்குறாரு, ஆனா வீட்டுக்கு கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அவரை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இந்த மிதுனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவா இருப்பாரு. நிறைய பேர் ஷேர்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா கம்பெனி காசுல இருந்து தான் இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சட்டுன்னு இவர் கோவப்படுறாரு. நான் தான் சிஇஓ, நான் தான் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலியமா நமக்கு புண்ணியம் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த கம்பெனி ஷேர்ல இருந்து காசு எடுத்து யூஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் என் காசை வச்சே பாத்துக்கிறேன், ஏற்கனவே எடுத்த காசை உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒரு டீல் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்பதான் அந்த டீல் கன்ஃபார்ம் ஆகுது. அது மூலியமா இவங்களுக்கு 100 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். பாத்தீங்களா, நமக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னல, அது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எம்எல்ஏ வீட்டுல இருக்கும் போது யாரோ ஊசியை வந்து போட்டு போறாங்க. ஊசி போட்டு போனதுல இருந்து இவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பையன் பாக்குறதுக்காக வரான். பார்த்தா எம்எல்ஏ இறந்து போயிடுறாரு. கொரோனானால இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மிதுனும் இந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி எம்எல்ஏக்கு காலேஜ் படிக்கிற பையன் தான் இருப்பான். நீ கவலைப்படாத, எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையனுக்கும் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாரு. இப்ப விக்ரம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் தோணுது. இவரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, ஒரு கடையில இருந்து இவர்கிட்ட போன்ல பேசியிருப்பாங்க. அது திரும்ப திரும்ப தோணுது. சட்டுன்னு இவரும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு.
தங்கச்சிக்கு ஏதோ ஆயிருக்கு போல, என்ன ஆச்சுன்றது தெரியல. இவரும் வேற ஊருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. சேஃப்டிக்காக ஒரு கன் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப டிராவல் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாக்கு வந்துடுறாரு. அந்த ஏரியால இருக்க ஒவ்வொரு கடையா விசாரிக்கிறாரு. ஏன்னா தங்கச்சி இந்த ஏரியால இருக்க ஒரு கடையில தான் இருந்திருக்காங்க. அந்த கடையை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா தங்கச்சி போன்ல பேசும்போது ரேடியோ சத்தம் கேட்டிருக்கோம். அந்த ரேடியோ இந்த கடையில் தான் இருக்கு. இவரும் இங்க இருக்க நபர்கிட்ட தங்கச்சி போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாரு. இந்த நபரை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. விக்ரம் கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால சட்டுன்னு திரும்புறாரு. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த நபரை ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. நான் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த கடைக்காரரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு போன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ரவுடி குரூப் வந்து தூக்கிட்டு போனாங்க. அவனுங்க மோசமான ஆளு, அதனால தான் பயந்து சொல்லாம இருந்தேன்னு சொல்லிட்டாரு. அவங்க யாரு என்னெல்லாம் ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க ஏரியாக்குள்ள இவரும் வந்துட்டு இருக்காரு. இவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஆட்கள்லாம் கவனிச்சிடுறாங்க. அங்க மெயினா எட்டு மாதிரி இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தங்கச்சி போட்டோவை காமிச்சு எங்கன்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவனும் தெனாவட்டா பேசுறான். கோவப்பட்ட ஹீரோவா அங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போடுறாரு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்லாம் நடக்குது. கடைசியில ஹீரோ அந்த எட்டியை அடிச்சு போட்டுறாரு. ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவன் என்ன சொல்றானா, இவர் சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி வேற ஒரு நபரை காட்டுறான். அந்த நபரை பத்தி எல்லாம் ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இவன் இருக்கான்ல, அவன் அங்கதான் வந்துட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவலை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஒரு சின்ன பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அவளும் ரோடா போய் பிச்செல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி மிதுனோட காருக்கு பக்கத்துல வந்து அவ பிச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்த பின்னாடி இருக்க நம்ம ஹீரோயினா கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆசிரமத்துல எல்லாம் சேர்க்க தேவையில்ல, எனக்கு காசு மட்டும் தாங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதை மீறியே இவங்க இழுத்துட்டு இருக்காங்கல்ல, சுத்தி இருக்க ஆட்கள் வந்துடுறாங்க. எங்க கண்ட்ரோல்ல தான் இவ இருக்கா, முடிஞ்சா காசத்தா இல்லனா கிளம்புன்ற மாதிரி பேசுறாங்க. கோவப்பட்ட மிதுன் இருக்கார்ல, இந்த ஆட்கள் கூட எல்லாம் இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறது. இந்த சின்ன பசங்களை வச்சு அவனுங்க தான் பிச்செல்லாம் எடுக்க விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இங்க இருந்து ரெஸ்கியூ பண்ணி இவங்களும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. எம்எல்ஏவோட ஆசிரமத்துல சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆசிரமத்துல வேற ஒரு பொண்ணுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி எதுக்காக இவ்வளவு லேட்டா சொல்றீங்க, முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பாத்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணையும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சேர்த்து விட்டுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கான காசெல்லாம் தந்துடுறாரு. மேற்கொண்டு எந்த செலவுனாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இதனால ஹீரோயினுக்குமே லைட்டா மிதுன் சக்கரவர்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சிருது. மிதுன் சக்கரவர்த்திக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹீரோயின் நம்ம கூட பேசி பழகுனா எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி விக்ரமா காட்டுறாங்க. விக்ரமும் அந்த நபரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. அவரோட ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவரை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிச்சவங்க சடனா மறைஞ்சு இவர் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியாம இவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா எதிர வராங்க. விக்ரமும் டிஷர்ட்லாம் கழட்டிட்டு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆட்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இதனால அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, பயந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் கன் எடுத்து இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. யார் சொல்லி இதை பண்ண சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்குள்ள வேற யாரோ இந்த நபரை ஷூட் பண்ணிடுறாங்க. யாரு ஷூட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு இடத்த வச்சு பாக்குறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நேரா அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினும் மேல் படிப்புக்காக ஒரு காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டு கூட தான் சேர்ந்திருப்பாங்க. இங்க ராகிங் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வராங்க. இங்க இருக்க சீனியர் அக்கா இருக்காங்கல்ல, யாராவது ரேக் பண்ணாங்கன்னா விக்ரம்ன்ற பேரை சொல்லுங்க, நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க உள்ள வந்துட்டு இருக்கும் போதே சீனியர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பிடிச்ச ராகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் விக்ரம் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. நான் விக்ரமோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் விக்ரமோட லவ்வரு, எங்க மேல கைய வச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா, கைய வைக்கதான் செய்வோன்ற மாதிரி அவங்களும் கைய வைக்கிறதுக்காக வராங்க. இவங்க பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டா விக்ரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்களை மிரட்டி அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. உங்களோட பேரை யூஸ் பண்ணதுக்கு சாரின்ற மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்றாங்க. இவர் இருக்காருல்ல, எப்பவுமே நான் அண்ணன்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, லவ்வருன்னு யாரும் யூஸ் பண்ணது இல்ல, இது புதுசா இருக்குன்ற மாதிரி சிரிக்கிறாரு. அவங்களும் பதிலுக்கு சிரிக்கிறாங்க. ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கும் போதே லவ்வர்ஸா மாறிடுறாங்க. இதையும் ஒரு சாங் மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. விக்ரம் அப்பாவும் மேல் படிப்புக்காக நீ வெளிநாட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை பத்தி இவரும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. நீ போயிட்டனா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ போக தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் அப்பாவோட பேச்சை மீற முடியாது அப்படின்ற மாதிரி இவரை சொல்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட்லாம் வருது. அந்த ஆர்குமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே பிரியெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா கான்டாக்ட் இல்லாம போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்பதான் மீட் பண்றாங்க. ஏன் நீ பார்க்க இப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதையும் இப்ப கேட்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எனக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் வேணும், உன் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிக்குவான்னு கேட்கறாரு. தாராளமா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க.
மறுநாள் காலையில ஈரின் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இத ஒரு ஆசிரமத்துல தந்துட்டு போனோம், ஆனா ஏற்கனவே எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நீ இதை தந்துடுறியான்னு கேக்குறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த பாக்ஸை வாங்கிக்கிறாரு. இவங்க அந்த எம்எல்ஏவோட ஆசிரமத்துக்கு தரணும்னு நினைச்சிருப்பாங்க. இவங்களுக்கு பதிலா ஹீரோவும் அந்த இடத்துல தரதுக்காக வந்துடுறாரு. அங்க இருக்க பசங்க கூட எல்லாம் சிரிச்சு விளையாடுறாரு. இவர் விளையாடிட்டு இருக்க டைம் சிலிண்டர் போறதுக்காக ஒரு நபர் வந்து சிலிண்டர்லாம் போட்டு போயிடுறான். இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி போய் கொஞ்ச நேரம் ஆகுது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல பிளாஸ்ட் நடந்து எல்லா பசங்களும் இறந்து போயிடுறாங்க. எதனால பிளாஸ்ட் நடந்ததுன்னு தெரியாம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த தகவல்லாம் மிதுனுக்கும் தெரிய வந்துருது. மிதுனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இறந்து போயிருக்க பசங்களெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப மீடியாக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. போலீஸ் விசாரணையில சிலிண்டர் வெடிச்சுதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இத பத்தி நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை கவனிக்கிறாரு. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த சிலிண்டர் போட்டவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பாக்கெட்ல ஒண்ணு தட்டுப்படுது. அது ஒரு செயினா தான் இருக்கும். தங்கச்சி விஷயத்துக்கும் இந்த செயினுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஒரு ஸ்பாட்ல தான் ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். இத பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு இடத்துல மாட்டிடுறாரு. ஒரு எம்எல்ஏ இறந்து போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒய்ஃபை பார்த்து பேசுறதுக்காக விக்ரம் வந்துடுறாரு. எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆளு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு, கொரோனா வந்ததா சொன்னாங்க, கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா அழுகுறாங்க. இவரும் சமாதானம் பத்திட்டு கிளம்புறாரு. இப்ப வெளியே வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த எம்எல்ஏ ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. அவர் கொரோனால சாவல, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு, அப்பத்துல இருந்து தான் உடம்பு முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கோயில ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அவங்க சொன்ன கோயிலை கண்டுபிடிச்சு இவரும் வந்துடுறாரு. அந்த கோயில்ல சிசிடிவி எல்லாம் இருக்கான்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. இப்ப ஆட்கள் கிட்ட சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாரு. எம்எல்ஏ கோயிலுக்கு வந்த அன்னைக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எம்எல்ஏ வந்ததுனால நிறைய பேர் மாலை போடுறதுக்காகலாம் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மாலை போடுறாங்க. அப்படி மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நபர் அந்த மாலையில எதையோ செட் பண்றதை இவர் கவனிக்கிறாரு. மாலையில எதையோ செட் பண்ணி ஒருத்த மாலையை போட்டான் பாத்தீங்களா, அவன் ஒரு கார்ல ஏறி போயிருப்பான். அந்த கார் நம்பர் தெளிவா ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த கார் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சு அட்ரஸ் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரத்துல இவருக்கு அட்ரஸ் எல்லாம் அனுப்பிடுறாரு. இவரும் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை பார்க்கறதுக்காக உள்ள நுழையிறாரு. பார்த்தா அவன் ஆல்ரெடி கொலை செய்யப்பட்டிருக்கான். யாரா இவனை கொன்னது அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. வந்த போலீஸ் இவரை அமுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. யாரோ நம்மள மாட்டு வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. இவரும் தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா இவரோட கையில காயெல்லாம் பட்டுது. அந்த காயத்தோட தான் நைட்டு வீட்டுக்கு வராரு. ஈரினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு, என்கிட்ட இப்பயாவது சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தயவு செஞ்சு இப்ப என்ன எதையும் கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒரு நர்ஸ் ஓடின மாதிரி ஒரு பகுதியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல பசங்க எல்லாம் உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஒரு நபர் யூரின் போறதுக்காக போறாரு. அந்த இடத்துல ஒரு போன் கிடைக்குது. அதுதான் நர்ஸோட போனா இருக்கும். போன் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போன் எல்லாம் இவங்க ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போனை ஆன் பண்ணோன்னா ஹீரோக்கு ஒரு வீடியோ சென்ட் ஆயிருது. என்ன நர்ஸு கிட்ட இருந்து வீடியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சார், உங்களோட அப்பா இயற்கையா சாவல, திட்டமிட்டு தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நர்ஸ் சொல்றாங்க. இங்க ஒரு கிளிப்பிங்க நமக்கு காட்டுறாங்க. அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு கம்பவுண்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யார்கிட்டயோ சொல்லியிருப்பாரு. அந்த வழியா வந்த நர்ஸ் இந்த விஷயத்த கவனிச்சிருப்பாங்க. அவர் போன்ல இருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்திருப்பாங்க. அதை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. உங்க அப்பாவோட ரூம்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க போனை தூக்கி போட்டு ஓடுறாங்க. இத பாக்குற ஹீரோவும் அப்பாவோட ரூமுக்கு போனோம்னு நினைக்கிறாரு. இப்ப அப்பாவோட ரூமுக்கும் வந்துடுறாரு. அப்பாவோட ரூம்ல வச்சதா சொன்னாங்கல்ல, எங்கேயா இருக்கோன்ற மாதிரிலாம் தேடுறாரு. ஆனா எங்க தேடியும் இவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. சத்தியமூர்த்தின்னு ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவரோட பையனா தான் ஹீரோ இருப்பாரு. இப்ப அப்பாவோட போட்டோவை எடுத்து பாக்குறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவரு அப்பா தங்கச்சி சேர்ந்த மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாங்க. இவரும் தங்கச்சியும் நிறைய சேட்டெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பவும் இவங்க கூட சேர்ந்து ஜாலியா குழந்தை மாதிரிலாம் விளையாடுவாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து விக்ரம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறதுனால கையில இருக்க போட்டோவை தூக்கி வீசுறாரு. அந்த போட்டோவை கீழே விழுந்து உடைஞ்சிருது. உள்ள இருந்து ஒரு மெமரி கார்டு வெளியே வந்து விழுது. அந்த லேடி எதையோ வச்சதா சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மெமரி கார்டு தான் வச்சிருப்பாங்க. இவரும் மெமரி கார்டுல என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. விக்ரமோட தங்கச்சியை ஒரு குரூப் கடத்திடுறாங்க. தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வச்சு அப்பாவை மிரட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அப்பாக்கு இந்த வீடியோவை அனுப்பி வச்சிருப்பாங்க. நான் சொல்றத பண்ணோம், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மிரட்டுறான். இது யாரோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவரும் யோசிக்கிறாரு. இந்த சமயம் டிவியும் ஓடிட்டு இருக்கு. மிதுன் சக்கரவர்த்தி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அவர் கம்பெனி லோகோலாம் வர மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் அவரும் பத்திரிகாக்காரங்களை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. அதை பத்தி தான் மீடியாக்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேசுற பேட்டர்னும் அப்பாவை மிரட்டினா பாத்தீங்களா, அவன் பேசுற பேட்டர்னும் ஒரே மாதிரி ஹீரோக்கு தெரியுது.
அந்த லோகோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு ஒரு செயின் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த செயினையே இவர் வச்சு பாக்குறாரு. அந்த லோகோவை வச்சுதான் அந்த செயினையே கிரியேட் பண்ண மாதிரி இவருக்கு தோணுது. ஈரின் பக்கத்துல இருக்கிறத விக்ரமும் கவனிக்கிறாரு. இப்ப ஈரினுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு ப்ரொபோசலா அவர்கிட்ட சப்மிட் பண்ணோம், எனக்கு ஒரு மீட்டிங் மட்டும் செட் பண்ணி தான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுனாலும் நடக்கலாம், நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மிதுன் இருக்காருல, அவருக்கு அப்பாயின்மெண்டா தந்துருவாரு. ஆனா அவர் இன்னும் வராம இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவர் சைட்ல இருந்து ஒரு பென்ட்ரைவ் மட்டும் வந்திருக்கு, இதை உங்களை தனியா கேட்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவர் இருக்கார்ல, நீ வெளியே போன்ற மாதிரி ஈரனையும் அனுப்பி விட்டுறாரு. ஹீரோ அனுப்பின பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்ற மாதிரி மிதுனும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீ வெளியே நல்லவன் மாதிரி நடிச்சுட்டு என்னெல்லாம் பண்றன்றது எனக்கு தெரியும், ஒழுங்கா இந்த இடத்துக்கு கிளம்பி வான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இவரு நேரடியா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவன் கதையை முடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கால் வருது. கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ அனுப்புன எல்லாரோட கதையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் தான் பேசுறாரு. நேரடியா இந்த இடத்துக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால மிதுன் இருக்கார்ல, கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மிதுன் இருக்காரு பாத்தீங்களா, விக்ரம போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப அடிச்சு லாக் பண்ண மாதிரி தான் உட்கார வச்சிருக்காரு. இப்ப அடிச்சுக்கிட்டே இவர் பண்ண சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ விசாரிக்க ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அப்பயே மிதுனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கும். ஹீரோக்கு தெரியாம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ ரெண்டாவது ஒருத்தர் கிட்ட கண்ணை காமிச்செல்லாம் மிரட்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப மிதுனு ஹீரோவை ஷூட் பண்ணலாம் தான் எய்ம் பண்ணிருப்பாரு. தெரியாதனமா அந்த நபரை ஷூட் பண்ணிருப்பாரு. ஒன்னால என்னோட ஆளை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவர் பண்ணதை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காரை வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருன்றது மிதுனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்க நபரோட கதையை இவர் தான் முடிச்சிருப்பாரு. ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் இங்க கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாரு. அதனாலதான் போலீஸ் வந்திருப்பாங்க. ஹீரோவும் தப்பிச்சிருப்பாரு. எல்லா இடத்துல இருந்தோ தப்பிச்சிட்ட, இப்ப தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மண்டையிலேயே அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள மிதுனை யாரோ பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. மிதுன் மயங்கிடுறாரு. இப்ப மயக்கத்துல இருந்து மிதுன் முழிக்கிறான். அப்பதான் ஹீரோக்கு பக்கத்துல ஹீரோவோட தங்கச்சி நின்னுட்டு இருக்கிறது தெரிய வருது. தங்கச்சி தான் இவனை அடிச்சு மயக்கமாக்கி இருப்பாங்க. இவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான், இவனை விடாதன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் நடந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாட்டுல மருந்தெல்லாம் செக் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்தியால அந்த மருந்தெல்லாம் செக் பண்றதுக்காக அனுப்பி வச்சிட்டு இருப்பாங்க. இங்க இருக்க ஏழை பசங்களை யூஸ் பண்ணி சில ஆட்கள் மருந்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வருது. தங்கச்சியும் பார்த்து வச்சிருப்பாங்க. இப்ப டாக்டர் சத்தியமூர்த்தியை பாக்குறதுக்காக ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க. ரொம்ப நாளா பொண்ணுக்கு ஜுரம் இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரை செக் பண்ணிலாம் பாக்குறாரு. பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டெஸ்டோட ரிசல்ட் கொஞ்சம் வித்தியாசமா வருது. என்ன ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு கால் பண்ணி வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. பொண்ணு கூட இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாரு. மார்க்கெட்டுக்கே வராத மாத்திரை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த பொண்ணுக்கு யார் தந்தாங்கன்ற ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. அது கடைசியா போய் மிதுன் கிட்ட தான் நிக்குது. சோ மிதுன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. மேல் இடத்துக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. மிதுனுக்குமே இந்த தகவல் கிடைச்சிருது. தப்பிக்கணும்னா அரசியல்வாதியை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தான் சொந்தக்கார அந்த எம்எல்ஏவை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப பொறுமையா எம்எல்ஏ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், உங்களுக்கான அமௌண்ட்டையும் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த பொலிட்டீஷியன் தான் நியாயமானவர்ல, இதை ஏத்துக்க மாட்டாரு. நீ பண்ணிட்டு இருக்கிறத பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நல்லாவே தெரியும், என் ஆசிரம பசங்களையே யூஸ் பண்ணிருக்க, உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, இவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி மிதுன் யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆசிரமத்துல இருக்க பசங்களெல்லாம் இந்த மருந்துக்காக நிறைய யூஸ் பண்ணிருப்பாரு. நாளை பின்ன பிரச்சனைன்னு வந்தா நம்ம மாட்ட வாய்ப்பு இருக்கு, அந்த பசங்களை காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் சிலிண்டர்ல பாம்பை செட் பண்ணி வைக்க சொல்லியிருப்பாரு. அது வெடிச்சுதான் பசங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. மீடியா ஆட்கள் முன்னாடி குற்றவாளியை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. இவர் காருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் அப்படியே லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதெல்லாம் இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. மாலை போட்டு உடம்பு முடியாத மாதிரி பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். அதே மாதிரி எம்எல்ஏக்கு உடம்பு முடியாத மாதிரி பண்ணிருவாங்க. அவரும் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருவாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டரை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. சத்தியமூர்த்திக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சத்தியமூர்த்தி இருக்காருல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி கோவமா காலை கட் பண்ணிடுவாரு. சத்தியமூர்த்திக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிஞ்சு அந்த பொண்ணை தூக்க சொல்லிடுறாரு. இந்த சமயம் தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணன் கூட போன்ல பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஏரியால தான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரவுடிங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து தங்கச்சி அமைக்கிறாங்க. தங்கச்சி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வீடியோ எடுத்திருப்பாங்க. அதை தான் அப்பாக்கு அனுப்பி வச்சு மிரட்டி இருப்பாங்க. நான் சொல்றதை பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு வீடியோ லீக் ஆயிடும், அதே மாதிரி உன்னோட பொண்ணையும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் மிரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற அப்பாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லாம கேட்கிறாரு. எம்எல்ஏக்கு கொரோனா இருக்குன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலே இருக்க வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் இந்த சத்தியமூர்த்தியும் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க வீட்டுல வச்சே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பத்தியும் மிதுன் கிட்ட சொல்லிட்டாரு. அதான் வீட்டுக்கு வந்து மருந்து மாத்திரை எல்லாம் தர சொல்லியிருக்காங்கல்ல,
மருந்து தர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவரை சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. டாக்டர் சத்தியமூர்த்தி தான் அவரை பாக்குறதுக்காக நடுவுல வீட்டுக்கு வருவாரு. அப்படி வரும்போது நார்மல் ஊசி போடுறதா இந்த விஷ ஊசி எல்லாம் போட்டிருப்பாரு. அதனால தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிருப்பாரு. இயற்கையா சாவர மாதிரி கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. சத்தியமூர்த்தி உயிரோட இருக்கிறதும் மிதுனுக்கு பிரச்சனையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அவரோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பான். சத்தியமூர்த்தி கிட்ட கம்பவுண்டரா வேலை பார்க்கறது மிதுனோட ஆள் ஒருத்தர் தான். அந்த சத்தியமூர்த்திக்கு வயசானதுனால இன்சுலின் ஊசி எல்லாம் போடுவாரு. மருந்தை மட்டும் மாத்தி வச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அவனும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பான். இந்த கம்பவுண்டரும் சைலண்டா மருந்தை மாத்தி வச்சிருந்தாரு. அதை போட்டதுனால அந்த இடத்துல சத்தியமூர்த்தியோட உயிர் போயிருது. சத்தியமூர்த்தி இறந்து போயிட்டாரு அப்படின்றத இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். பாத்ரூம்க்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறத தான் நர்ஸ் கவனிச்சிருப்பாங்க. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் போனை வச்சுட்டு பாத்ரூம் குள்ள போயிடுறான். நர்ஸும் வேகமா வந்து போன்ல இருக்க மெமரி கார்டை எடுத்துடுறாங்க. இதை மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வேகமா மறைச்சு வச்சிருப்பாங்க. அவன் பேசின ஆடியோ இருக்கும், அதே மாதிரி தங்கச்சியோட வீடியோ இருக்கும், அதை தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. அதை யாரோ எடுத்துட்டாங்கன்றது இவனுக்கு தெரியுது. நர்ஸோட வேலைன்றது புரிஞ்சு நர்ஸு கிட்ட ஒழுங்கா தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நர்ஸ் இருக்காங்கல்ல, சடனா இவனை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனும் தகவல்லாம் எல்லாருக்கும் பாஸ் பண்ணிடுறான். அதனால தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி நர்ஸை துரத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங் நர்ஸை ஒரு குரூப் கொண்ட மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, குறிப்பா அந்த இடத்துக்கு மிதுன் வந்திருப்பான். மிதுன் தான் அடிச்சு இவங்களை சாவடிச்சிருப்பான். அதெல்லாம் இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. அதே சமயம் தங்கச்சி இன்னும் இவங்களோட கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க. அந்த தங்கச்சியை பயங்கரமா டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் ஷூட் பண்ணி மிதுனோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மிதுனோட ஆட்கள் இருக்காங்கல்ல, சுத்தி போட்ல வந்துடுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் தப்பிச்சு ஒளியெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களுமே ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க எல்லாரு கூடயும் சண்டை போடுறாரு. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா மிதுனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப மிதுன் இருக்கார்ல, எதிர வந்து ஹீரோ கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் மிதுனை அடிச்சு லாக் பண்ணிடுறாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான்டா புரியல, நான் தான் இதுல சம்பந்தப்பட்டேன்னு தெரியாத மாதிரி தான் பாத்துக்கிட்டேன், அப்புறம் எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எதர்ச்சியா இவர் பேசினதை கேட்டிருப்பாரு. இவர் பேசுற பேட்டர்னும் அந்த ஆடியோல இருக்க பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி லோகோவும் செயினும் ஒரே மாதிரி இருந்ததுல, அதனால இவருக்கு டவுட் தான் வந்திருக்கும். கன்ஃபார்மாலாம் தெரிஞ்சிருக்காது. ஒருத்தனை பார்க்கும்போது ஹீரோவை போலீஸ் துரத்துனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு திரும்பி போனோன்ற மாதிரி வந்திருப்பாரு. இதே லோகோ அந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். இப்ப அந்த இடத்துல தங்கச்சியை தேடுறாரு. அந்த லோகோக்கு பின்னாடி தான் தங்கச்சி இருந்திருப்பாங்க. தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா தான் இவருக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும். எல்லாத்தையும் சொன்ன ஹீரோ இருக்கார்ல, ஷூட் பண்ணி இந்த இடத்துல இவனோட கதையை முடிச்சிடுறாரு. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.